கை தூக்க முடியாமை. கை வந்து சில பேருக்கு சட்டை கோர்க்க முடியாது. இப்படியே இருப்பாங்க. மேலே இப்படிலாம் தூக்க முடியாது. 2 கையும் மேலே தூக்க முடியாமல் இப்படியே இருப்பாங்க. அதனால் ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த தோள்பட்டை வலியெல்லாம் நிறைய இருக்கும். காரணம் அதிக நாட்கள் வந்து நிழல்லையே இருக்கிறதால. வெயிலுக்கே போகலன்னா தோள்பட்டை வலி வந்துடும், உடல் வலி வரும். இன்றைக்கி பார்க்குறோம், வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க முழுவதும் கடற்கரையில் அரகுறை ஆடையில் இருக்காங்க. நம்ம நினச்சோம் என்னடா இப்படி இருக்காங்களேன்னு. அது உண்மை. அவங்க வந்து ஒரு வைத்தியத்துக்கு தான் அப்படி இருக்காங்க. தவறான எண்ணம் கிடையாது அவங்களுக்கு. உடல் வலியை போக்கக்கூடியது, தோள்பட்டை வலியை சரி செய்கிறதுக்கு வெயிலில் அதிக நேரம் இருக்கணும். அதுக்கு வந்து இப்போ நம்ம மூலிகை மருத்துவத்தில் இஞ்சி, நுணா இலை, ஜாதிக்காய், கிராம்பு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். கை தூக்க முடியாம வலி வலி ஏன் வருது அப்படின்றதுக்கு ரத்தோட்டங்கள் சரியா போகாம இருக்கும். அதிக குளிர் பிரதேசங்கள்ல இருக்கிறப்போ ரத்தோட்டங்கள் ஒரு பக்கத்துல அந்த கையை வச்சே படுத்து தூங்குவாங்க, வேற பக்கம் மாத்தி படுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் ரத்தோட்டங்கள் போகாம இருந்தாலும் வந்து சூக பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கையை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. ஒரு மாதிரி கையே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஷோல்டர் பக்கம் ஃபுல்லாக ஜில்னஸாக ஆயிரும். இதுக்கெல்லாம் காரணம் சரியாக நேரத்துக்கு சாப்பிடணும். அதிக நேரம் வந்து வெயில் படுற மாதிரி ரொம்ப நீங்கள் ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் அந்த வலி வரும் அப்படின்னு சொல்லிலாம் இல்லை. இப்போது சின்ன வயசில் இருக்கிறவங்க அதிக நேரம் கணினியில் குளிர்ச்சியாக இருக்கிறதுல உட்காந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு கைக்கு அதிக வேலை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் அந்த ஷோல்டர் பெயின், கை அந்த பக்கம் அந்த சட்டையை போட முடியாது, பின்னாடி கொண்டு போக முடியாது, மேலே தூக்க முடியாது, அசைக்க முடியாது, அந்த மாதிரி வலி இருக்கும். அப்படி இருக்கிறவங்க நல்லா வெயில் படும்படியாக வந்து நீங்கள் நடக்க முடியலாட்டியும் கூட சேர் போட்டு உட்கார வச்சுருங்க. வயது முதிர்ந்தவங்களுக்கு வந்து ஒரு 50 வயசு 60 வயசில் இருக்கவங்களுக்கெல்லாம் வலி வந்துருச்சுனாக்கா, ரொம்ப தூரம் நடக்க முடியலைன்னா வெயில் படுற இடத்துல வந்து அவங்க உட்கார்ந்துருந்தாலே போதும். வியர்வை வேர்த்து நல்லா சட்டையை கழட்டிட்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்லா 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் உட்காந்துருந்துட்டு வியர்வை வேர்த்து வெளியில் வந்துருச்சுனாக்கா அவங்களுக்கு வலியும் குறையும். அந்த கை வலி போக்குறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். நுணா இலையும் இஞ்சியும் அரைச்சி நல்லா கூழாக எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இது கூட ஜாதிக்காய் வந்து 1 முழுசாக போட்டுக்கோங்க. கிராம்பு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இது 2யும் நல்லா அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்குறோம். இந்த பொடியை கூட சேர்த்துக்கிறணும். நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியது, ரத்தோட்டத்தை ஒரே சீராக கொண்டு வரக்கூடியது, வலி சீக்கிரமாக போயிடும். உணவு நேரத்துக்கு சாப்பிடணும். இந்த மருந்த வலி எங்கே இருக்குதோ அந்த இடத்துல ஃபுல்லாக போட்டுட்டு இரவு போட்டிங்கனாக்கா முழுக்க விட்டுருங்க. அந்த சாறு இதெல்லாம் வந்து ரோமக்கண் வழியாக உள்ளே இறங்கிட்டு நல்ல நரம்பை வந்து வலுப்படுத்திடும், ரத்தோட்டத்தை சரி பண்ணிடும், வலியை குறைச்சிரும். காலை வரைக்கும் விட்டுட்டு காலையில் வந்து இலை வெந்நீர் வச்சு எங்கே வரைக்கும் நீங்கள் போட்டிங்களோ அந்த அளவுக்கு வந்து இலை வெந்நீர் வச்சு வெது வெதுன்னு கழுவி விட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த கை வலின்றது வந்து படிப்படியாக வந்து வலி குறைஞ்சி சரியாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே வந்து கை அசைவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஆட்டாமல் அசையாமலாம் இருக்கக்கூடாது. ஒரு 3 நாளைக்கு வலி இருக்க வரைக்கும் நீங்கள் இதை போட்டுட்டு கழுவலாம். கை தூக்க முடியாமைக்கு கிராம்பு, இஞ்சி, ஜாதிக்காய், நுணா இலை இதெல்லாம் கூட்டாக சேர்த்து மருந்தை அரைச்சிருக்கோம். இது அப்படியே தோள்பட்டையில் முழுதும் தடவிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து வெந்நீர் வச்சு கழுவினாலும் சரி, இரவு முழுதும் தூங்கிட்டு காலையில் வெந்நீரில் தான் கழுவணும். பச்சை தண்ணியில் கழுவினோம்னா வலி இருக்க தான் செய்யும். வெந்நீரில் கழுவும்போது அந்த வலி அதோடு போயிடும். தொடர்ச்சியாக ஒரு 3 நாள் போட்டால் எப்படியாப்பட்ட கை தூக்க முடியாமல் இருந்தாலும் கை வந்து வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக 1 மணி நேரம் வெயிலில் உட்காந்தாங்கன்னா அந்த கை தூக்க முடியாமல் இருக்குது சீக்கிரம் சரியாயிரும். இந்த மருந்து வந்து கண்டிப்பாக தோள்பட்டை வலி இதெல்லாம் சரி செய்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.